வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சராசரியை விட சிறப்பாக இருக்கும், ஆனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதம் வேலை சம்பந்தமாக நிறைய அலைய வேண்டியிருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்தால் அதிக முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பு இருக்கலாம் மற்றும் உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகரிப்பு இருந்தால் உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்வதால் மாணவர்கள் கல்விக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும். உங்களின் இந்த நீண்ட நாள் கனவு நனவாகி நல்ல பாடம் படிக்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெறலாம். குரு பகவானின் பார்வை மாதம் முழுவதும் உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும், அதனால் உங்கள் படிப்பில் விழிப்புடன் இருப்பீர்கள். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் ராகு பகவானுடன் அமர்ந்து 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இதனால் குடும்ப உறவுகளில் சிறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பரஸ்பர பாசம் இருக்கும். குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவும். பரஸ்பர பிரச்சனைகள் குறைந்து ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுவார்கள். 3ஆம் வீட்டில் கேது மகராசி இருப்பதால் உங்கள் சகோதர சகோதரிகள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அவர்களுடனான உங்கள் உறவுகளும் பாதிக்கப்படலாம். ஆனால் 3ஆம் வீட்டில் குரு இருப்பதால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்களுடனான அவர்களின் உறவுகளும் இனிமையாக மாறும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் வைக்கப்படுவதால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே சிறிது தூரம் இருக்கலாம் மற்றும் உங்கள் காதலி சில வேலைகளுக்காக சில காலம் சென்றுவிடலாம். ஒருவரை ஒருவர் சில காலம் சந்திக்கலாம். ஆனால் உங்கள் 7ஆவது வீட்டில் குரு பார்வை இருப்பதால் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்துவீர்கள். செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் செலவுகளை சீராக வைத்திருப்பார். இதனால் உங்கள் நிதி நிலைமையில் தொடர்ந்து அழுத்தம் இருக்கும். அதை சமாளிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார், இதனால் மாதம் முழுவதும் நிதி இழப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன மற்றும் சிந்திக்காமல் பணத்தை முதலீடு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த மாதம், குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சனி பகவான் மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பார், 7ஆவது வீட்டில் சூரியனும் புதனும் பெயர்ச்சிப்பார்கள். இதனுடன் 12ஆவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். இதன் காரணமாக நீங்கள் உடல்நல பிரச்சினைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: சந்திரனின் பீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்.